Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்க் சாரீ கலெக்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாச்சும் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம் ஒன்றா. ஸோ நம்மளோட சாரீ கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் சாரீ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாகவே லேடிஸ்க்கு வந்து சாரீஸ்னாவே ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சாரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாரீ. இது வந்து என்னோடய அம்மாவோட என்கேஜ்மெண்ட் சாரீ. எப்போ வந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 எடுத்திருக்காங்க. அதாவது இந்த சாரீக்கோட வயசு வந்து ஆல்மோஸ்ட் 25 வருஷம் ஆகுது. இந்த சாரீ எடுத்து 3500க்கு இந்த சில்க் சாரீ எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சாரீ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சாரீ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சாரீ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாரீ வந்து மேரீட் சாரீ. இது வந்து ரிசப்ஷனுக்கு எடுத்தது. ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா அப்போ 10,000 rupees எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு சாரீ வாங்கணும், எதுக்கு ஒரு சாரியாக வாங்கணும், ரெண்டாக வாங்கலாமே அப்படின்ற ஐடியாவில் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாரீ. கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 7,500 rupees ஆயிருக்கு. அண்ட் இதோட இது வந்து 25 years ஆயிருக்கு இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணி. இது வந்து ரிசப்ஷனுக்கு கட்டியிருக்காங்க அம்மா. இது பார்த்திங்கன்னா அது கூட எடுத்தது 2,500 rupees ஆயிருக்கு இந்த சாரீ. ஸோ ஓவரால் பட்ஜெட் 10,000ல் வந்து அந்த சாரீ 7,500க்கு எடுத்திருக்காங்க. இது வந்து 2,500க்கு எடுத்திருக்காங்க. இது வந்து டார்க் மெரூன், ஒரு மாதிரி குங்கும கலரில் லைட்டாக செக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சாரீ வந்து இப்போ நம்மளுக்கு எடுக்கணுன்னா கூட ஓவராக இருக்குது ரேட். இது ஆல்மோஸ்ட் 25 years பிஃபோர் எடுத்தது 3,500க்கு எடுத்திருக்காங்க. சில்க் சாரீஸ் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்றதாலேயே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பட் நம்ம அதை வந்து எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்ற இதில் தான் இருக்குது. எவ்ரி 6 months நீங்கள் வந்து அன்ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வந்து சாரீஸை சேஃபாக வச்சுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் சாரீ என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டில் எடுத்த சாரீ தான். இது வந்து அம்மாவோட சீமந்தத்துக்கு எடுத்த சாரீ. ஸோ இந்த சாரியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, ஸோ இந்த சாரியில் வந்து 2 சைடு வந்து 2 பல்லு இருக்குது. ஒன்று வந்து மெரூனில் இருக்குது, இன்னொன்று வந்து க்ரீன் பல்லு இருக்குது. அதாவது நம்ம வந்து ரெண்டு சைடாகவும் வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது சாரீ பேர் வந்து கங்கா யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர், இந்த மாதிரி வந்தால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து 2 பல்லு இருக்குது. நம்மளோட சாரீ கலெக்ஷனில் நெக்ஸ்ட் சாரீ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மல் சில்க் தான். இது வந்து காஸ்ட்லி கிடையாது. இது வந்து அரௌண்ட் 1,500 rupees தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். போத்தீஸில் வாங்கியிருந்தோம் இந்த சாரியை. இது நார்மல் சில்க் சாரீ மாதிரி தான். ஸோ யூஸ்வலாகவே லேடிஸ்க்கு வந்து க்ரீன் கலர் தான் ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ சாரீஸ் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிடிக்கிறது இந்த க்ரீன், பிங்க் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சாரியை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாரீ என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் வயலட் காம்பினேஷனில் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,500 தான். ஸோ 3,500க்கு நம்மளுக்கு தெரியும் அது வந்து பியோர் சில்க்கு கிடைக்க முடியாது அப்படின்னு. நம்ம வந்து 25 years பேக் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து பியோர் ஜரியெல்லாம் வச்சு நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இட் இஸ் நம்ம நிறைய காசே கொடுத்து வாங்கினா கூட அது வந்து பியோர் சில்கா அப்படின்றது சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த சாரீ வந்து நார்மல் சாரீ. இது வந்து அரவுண்ட் 1,500 rupees ஆச்சு இந்த சாரீ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த காம்பினேஷனுக்காகவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து இந்த பேபி ஒரு மாதிரி பேபி பிங்க் அப்படின்னு, லோட்டஸ் பிங்க்லேயே லைட் பிங்க் அண்ட் வித் ரெட் காம்பினேஷன். இந்த கான்ட்ராஸ்ட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த கான்ட்ராஸ்ட்டில் எங்ககிட்ட சாரீ இல்லை அப்படின்றதால இதை பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் இது வேர் பண்ணும்போது கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம சில்க் சாரீ எடுத்தாவே இருக்கிற காம்பினேஷனே திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேராக ஏதாச்சும் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாரீ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாரீ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ராமர் க்ரீன் இருக்குது. அண்ட் இது வந்து லாங் பார்டர். யூஸ்வலாகவே வந்து எங்களுக்கு லாங் பார்டர் இருந்ததுனாவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து லாங் பார்டர் சாரீஸை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி நான் வாங்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து 3,500 rupees அரௌண்ட் காஸ்ட் ஆச்சு. ஸோ எவ்ரி இயர் ஏதாச்சும் ஒரு சில்க் சாரீ மாதிரி ஒரு பர்ச்சேஸ் நாங்கள் பண்ணிவிடுவோம். அண்ட் இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வேர் பண்ணால் கூட ஓவர் வெயிட்டாக அந்த மாதிரி இரிட்டேட்டிங்காலாம் இருக்காது. ஸோ இந்த சாரீ வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாரீஸ்.
ஸோ இது வந்து சில்க் saree. இதோட காஸ்ட் வந்து 5000 ருபீஸ் ஆச்சு. இது வந்து நார்மலாக எப்போ எந்த சில்க் saree ஷாப்புக்கு போனாலுமே வந்து நம்மளுக்கு இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ளூ அண்ட் லைட் ஸ்கை ப்ளூ பார்டரில் நம்ம எவ்வளோதான் saree வச்சுருந்தாலும் இந்த மயில் கலரில் இருக்கிற காம்பினேஷனில் இருக்கிற சாரீஸை கண்டிப்பாக திருப்பி நம்ம கண்ணுக்கு அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இந்த கலர். ஸோ மயில் கலரில் இருக்கிற அந்த ப்ளூ ராமர் க்ரீனு இதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவோம். அண்ட் எவ்வளோ சாரீஸ் வச்சுருந்தாலும் நம்ம திருப்பி அதையே வாங்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன saree அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வர saree வந்து நாங்கள் காஞ்சிபுரமில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து பியூர் சில்க் கிடையாது, இது வந்து நார்மல் சில்க் தான். அண்ட் இது வந்து காம்பினேஷனுக்காகவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். கிரே வித் மாம்பழம் மஞ்சள். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ் தான் ஆச்சு. இந்த காம்பினேஷன் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் பர்ச்சேஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து ரேர் காம்பினேஷன்ஸ் கிடைக்காது, ரிப்பீட்டட் காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ரேர் காம்பினேஷன் கிடைச்சிது, அதனால தான் நாங்கள் இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணோம். யூஸ்வலாகவே ரொம்ப ரேர் கலர்ஸ் எல்லாமே வந்து ஹை காஸ்ட்டாக போனால் தான் கிடைக்கும். ஆனால் இந்த saree வந்து எங்களுக்கு கம்மி ப்ரைஸ்லேயே கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் saree பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் நாங்கள் பே பண்ணி வாங்கினோம். இது வந்து ஒரு வகையான சாஃப்ட் சில்க் saree தான். இதோட பல்லு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது அண்ட் saree ஃபுல்லாகவே வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எவ்ரி டைம் ரிப்பீட் ஆகிற காம்பினேஷன் தான். பட் இது எப்போவுமே ஓல்ட் ஆகாது. ஐ மீன் க்ரீன் வித் பிங்க், இது வந்து பட்டுப்புடவைனா ஓகே, க்ரீன் வித் பிங்க் ஒரு saree கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு saree இருக்குது. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் saree பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் saree தான் வித் பிளெயின் கோல்டன் பார்டர். ஸோ இது வந்து ஒரு மாதிரி கிரேப் சில்க் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த saree வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் ரொம்ப லைட்டாக இருக்குது. ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஹை லுக்காக இருக்குது, ரிச் லுக் தரும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் 2000 ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். பல்லுவெல்லாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க் இல்லாமல் பிளெயின் கோல்டன் பார்டர் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் சில்க் saree. இதோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான், 1500 ருபீஸ்க்கெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து நாங்கள் போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன், இது வந்து ஒரு மாதிரி மெஹந்தி கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பல்லு பார்த்திங்கன்னா இந்த கலரில் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்குது அண்ட் saree வந்து இந்த கலரில் இருக்குது. ஸோ இந்த சாரியுமே வந்து இந்த ரேட்டுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் saree அப்படி என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் saree பார்த்திங்கன்னா இது வந்து சில்க் மாதிரி, ஆனால் சில்க் கிடையாது. இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி, 800 ருபீஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் இது வந்து ஒன் சைட் பார்டர் தான் வருது அண்ட் அந்த பார்டரே வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. பல்லு பார்த்திங்கன்னா நேவி ப்ளூவில் இருக்குது அண்ட் ஃபுல் saree கலர் வந்து நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது வந்து இது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கேயாச்சும் கோயில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாரியும் வந்து அதே டைப் தான். இதுக்கு வந்து இது வந்து ரேர் காம்பினேஷன். ரேர்னால் நம்ம யூஸ்வலாக வந்து க்ரீம் கலர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் க்ரீம் வித் பிங்க் இருந்தது அண்ட் இது வந்து கிஃப்ட் வந்த saree. இதோட காஸ்ட்டு அரவுண்ட் 1000 இருக்கலாம், தெரியல. பட் கிஃப்ட் வந்த saree. பட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் saree பார்த்திங்க இல்லையா, ஸோ சேம் மெட்டீரியல் அதே மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒன் சைடு பார்டர் தான், கீழே மட்டும் பார்டர். அது கொஞ்சம் பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அண்ட் மேலே வந்து பார்டர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இது saree. இதோட நம்மளோட saree கலெக்ஷன்ஸ் வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. அண்ட் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு செட் ஆஃப் saree கலெக்ஷன்ஸை நான் போடுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் saree பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ரேர் காம்பினேஷன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.